எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு கேரவன் ட்ரிப் போயிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சமையல் கொஞ்சம் ஈஸியாக அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட்டில் போய் நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தோம். என்ன தெரியுது மீனுங்க, சிக்கன் வாங்கிட்டு இருந்தோம். சரியா? ஸோ சிக்கன் வந்து நாங்கள் எப்பயும் வாங்குற மாதிரி நார்மல் சிக்கன் வாங்கலை, ஸ்பெஷல் சிக்கன். ஸோ என்னன்னா, இது வந்து நம்ம நார்மல் சிக்கன் வாங்கணும்னா 2 பவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். சின்ன பேபி சிக்கன் சொல்கிறேன், நம்ம இந்தியன் கடையில் போய் வாங்கணும். பேபி சிக்கன் வந்து 2 பவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அது அப்படியே மேலே போயிட்டு கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி நாட்டுக்கோழி போஷாக்கான ஒரு கோழி போகணும்னா 4 பவுண்ட் இருக்கும். பட் இந்த கோழி எவ்வளோன்னு பாருங்க, 10 பவுண்டு, 10.23, 10.23. British fresh range, which free range na நாட்டுக்கோழி, ஆர்கானிக்கா நாட்டுல வளர்க்கறது. அது வந்து ஜாலியா ஃப்ரீயா மேய்ஞ்சு போய் அதுக்கு என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்டு வளர்ந்த கோழி. கான்ஃபெட்டுங்கிறாங்க அந்த மாதிரி. ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டு சரி மண்டே ஆட்டிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு அதுவே டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. அவன் நக்கலா மண்டே ஆட்டுறானா இல்ல நிஜமா ஆட்டுறானான்னு தெரியல. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சக்குலண்ட் மீட் ஃப்ரம் ஸ்லோவர் க்ரோயிங் சிக்கன்ஸ், free to roam naturally on green pastures. அப்படின்னா பச்சையர்ன இடத்துல ட்ரான்ஸ்லேஷன் பண்றீங்களா? and fed on a corn rich diet. corn rich dietனா சோளம் போட்டு வளர்க்குற கோழி. சோளம் தின்னு வளர்ந்த பாருங்க. அந்த சோளம் தின்னு மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு இதுல. அந்த மாதிரி ஒரு கோழி. ஸோ 1000 ரூபாய்க்கு ஒரு கோழி வாங்கி ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான்னு அவனுக்காக செய்யறேன். இதெல்லாம் அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு. ஓகே, நான் லைஃப்ல இங்க வந்து 2004 வந்தேன். இது வரைக்கும் இந்த கோழியை நான் சாப்பிட்டது இல்லை, சத்தியமா சொல்றேன். ஸோ விருந்தோம்பல்லாம் இதான் விருந்தோம்பல். சரியா? அவனுக்காக 1000 ரூபாய்க்கு ஒரு கோழி. இது அவங்க அம்மா, சித்தப்பா இதெல்லாம் பாருங்க. அவனுக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தர் இருக்கான் ஹைதராபாத்ல. அவன் நீனும் பாரு, நீ அதுக்காக வச்சு கிளம்பி அடுத்த டிக்கெட் போட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த சிக்கனை சேரும். சிக்கனுக்கே நாங்க வந்து விட்டுறது பார்த்தா சிக்கனை மட்டும் நாங்க பண்ணல. அவன் வந்து பசி தாங்க மாட்டான், இந்த சிக்கன் அவனுக்கு பத்தாது. அதனால அவன் வளர்ற பையன் 2-3 குட்டி சிக்கன் நினைச்சுதாங்க. இதுல ஒன்று வந்து கௌதாரை, ஒன்று வந்து புறா. ஸோ இது வந்து நாங்கள் வந்து கேரவன்ல போகும்போது நாங்கள் ஒரு ஃபார்மில், அது வந்து பீக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்மில் அங்கே இருக்க புறாவை அவங்க வந்து வெட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ ஒரு கௌதாரை, ஒரு புறா, ஒரு சிக்கன். போதுமாடா? 10 இல்லை? ஓகே, ஃபைன். ஸோ நாங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிட்டு, இது எல்லாமே தந்தூரி ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். சரியா? ஸோ தந்தூரி வந்து தந்தூரி, நம்ம ஊரில் தந்தூரி சிக்கன் சொல்லலாம். நம்ம ஊர் அதுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, அந்த மசாலா மிக்ஸ் இருக்குது, அதான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மகாராஷ்டிராலேருந்து வந்தாங்க, பாம்பேக்காரவங்க. அவங்க எனக்கு ஒரு ரெசிபி கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தந்தூரி மசாலாவையும் எடுத்துக்குவாங்க, அதுக்கு மேலே என்னென்ன மசாலா தெரியுமோ அது எல்லாத்தையும் போடுவாங்க. சரியா? ஸோ அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதையெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். எனக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் அதுதான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த சிக்கனு லுக்கே நல்லா இருக்குல்ல? லுக்கே சூப்பராக இருக்குது. கான்ஃபெட் சிக்கனு, நல்ல ஹெல்த்தியான சிக்கனு, நல்ல சூப்பராக இருக்குது. அந்த பாருங்க எல்லோ கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, மஞ்சள் பூசின சிக்கன் மாதிரி. சரியா? நல்லா இருக்குல்ல? ஸோ இது எல்லாமே சைடில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இங்க லோக்கலா இருக்கவங்க கிட்ட சொல்லிருங்க, இது ஃபைனஸ்ட் டெஸ்கோ அதுல கிடைக்கும். இல்லாட்டி எந்த ரீட்டைலர்ஸ் கிட்டயும் ஃபைனஸ்ட் வந்து ஆர்கானிக் சிக்கன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருங்க. நானே சொல்லிட்டேன் நீ. நம்ம நான் என்ன சொல்றது? ஸோ நான் வந்து தந்தூரி மசாலா TRS ஏஷியாஸ் ஃபைனஸ்ட் ஃபுட்ஸ் மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்ல, உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணுங்க. சரியா? என்ன பண்ணுறோன்னா, நல்லா தந்தூரி மசாலாவை நல்லா, ஏன்னா மூணு பறவைகள் இருக்குது, 3 பச்சிகளை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா வேணும். அதுக்கப்புறம் மிஞ்சி போட்டால் கூட நீங்கள் அப்புறமா வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கெட்டு போகாது. ஸோ மெயினாக இதில் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எல்லாம் என்னென்ன, இப்போ வந்து சில்லி பவுடர் ஒன்று கொஞ்சோண்டு இல்லை மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் போடுங்க. ரொம்பலாம் இருக்காது.
சரியா? சில்லி பவுடர் போட்டாச்சு. இது லைட்டாக டேஸ்ட்டுக்கு ஒரு இது என்ன மஞ்சள் பவுடர், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டாச்சு. கரம் மசாலா வந்து எல்லாத்துலேயும் போடுவாங்க. பட் ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஓவர் பவரிங் ஆகிடும். லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து கியூமின் என்ன சொல்லுவாங்க, சீரகப்பொடி, அது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். சரியா? இதெல்லாம் ஆனில் டாப் அப் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து பெப்பர், வெள்ளை பெப்பர். கருப்பு கூட்டில் போடலாம், வெள்ளையும் போடலாம். கொஞ்சம் லைட்டாக நறுக்கு காரம் கொடுக்கும். சரியா? நறுக்கு காரம். அப்புறம் இது எங்கே போச்சு? கொரியண்டர் பவுடர் எங்கே போச்சு? சரி. கொரியண்டர் பவுடரு கொஞ்சம் ஒரு போட்டுக்கலாமா? போதும். என்ன பண்ணுங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் ஒட்டும். என்ன பண்ணும்? ஒட்டும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை லைட்டாக கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஸோ இப்போ வந்து லைட்டாக கலந்துருக்கு. உள்ளார கொஞ்சம் ஒட்டுற லெவலுக்கு வந்துருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன பண்ண போகிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்போ தான் அது நல்ல பேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாத்துலேயும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதில் டாப்பாக ஃபைனலாக ரொம்ப தயிர் போட்டுறாங்க. ஒரு பேஸ்ட் லெவலுக்கு இருந்தால் போதும். ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அப்புறமா வந்து கொலன்னு போய்டும், நல்லா இருக்காது. ஓகேவா? ஏன்னா அந்த பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் அது போய் நல்லா சோர்ந்து சரியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி சில பேர் பண்ணிவிடுவாங்க. அது சில பேர் அந்த தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா அது சிக்கன் அதில் ஊற ஆரம்பிச்சிடும். இது நல்லா உட்காரும். இதில் போய் இந்த லெவலில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகே, தந்தூரி மசாலா ரெடி. இந்தமாதிரி இந்த பயப்புள்ளைங்களை அதில் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அது அப்புறமா மேரினேட் பண்ணணும். ஒரு 2 to 3 hours பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா அப்போ தான் உள்ளார எல்லா மசாலாவும் போய் சோர்ந்துடும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும்னா மசாலா போட்டுட்டு உள்ளே வைக்கும்போது யூ நீட் டு கவர் இட். ஏன் இல்லைன்னா ட்ரை கட் பண்ணி போட்டாவா? அதனால தான் கட் பண்ணுறதுக்கு நீ போதுமா? சரி, ஓகே. நல்ல மசாஜிங் பாருங்க. இந்த மசாலா நல்லா அப்போ தான் போய் சோர்ந்து சரி டேஸ்ட்டை கொடுக்கும். இது நிச்சயமாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக மசாலாலாம் ஆட் பண்ணுறோம்ல, அது என்னன்னு தெரில. இது வரைக்கும் நான் ரெகுலராக பண்ணி அது வந்து வேறு டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ராவாக அந்த தந்தூரி சிக்கனோட இது சூப்பராகும். தந்தூரி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறீங்களே, வெறும் மசாலா யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், புறா, இந்த ஒரு புறா லைட்டாக ஸ்லிட் பண்ணிக்கிறேன். நல்லா ரொம்ப டெண்டராக இருக்குது இதோட மீட்டு. எவ்வளோ டெண்டர், எவ்வளோ இங்கே வா பாருங்க, எவ்வளோ டெண்டராக இருக்குது. நல்ல சிகப்பாக இருக்குது இந்த இது மீட்டு. அதே மாதிரி இது வந்து என்னது, கௌதாரியா தானே? கௌதாரியா இல்ல கௌதாரி? ஆமா, என்னன்னு சொல்லிருக்காங்க போது. ரொம்ப பாட்ரிச் தந்தூரி புறா. என்ன புறா? தந்தூரி புறா. என்னன்னா டேஸ்ட்காக சாப்பிடுவாங்கன்னு தெரியல. காடை வந்து டேஸ்ட்காக சாப்பிடுவாங்க. காடை புறா வந்து இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. பெரிய புறா வந்து நான் இங்கே வெள்ளைக்காரன் சாப்பிட்றாங்கன்னு எனக்கு அப்போதான் அன்னைக்கு போய் தான் தெரியும். இல்ல இங்க குண்டு புறாங்க வரல. குண்டு புறா இது கொல்லி புறா. இது ஒரு சின்ன புறா. லெஃப்ட்ல ஒரு குட்டி, ரைட்ல நடுவில் ஒரு பெருசு, இதில் இது லெஃப்ட்ல இது. சூப்பர். நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கனை ஃபர்ஸ்ட் வச்சுக்குவோம். மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ 2 hour விட்டுறலாம். சிக்கனை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு அது சீக்கிரம் 1 hour 36 minutes சொல்றாங்க. சிக்கன் மட்டும். சிக்கன் மட்டும். இது ரெண்டுக்கும் அது 2 பார்ட்ஸ் இருக்குங்க. டைமிங் இருக்கு. சரி,
என்ன பண்றீங்க சொல்லிட்டு நான் வந்து இப்ப ஸ்ப்ரே பண்ண போறேன் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் இது வந்து நல்ல அழகு கலரிங் வரும் இதுல சரி நம்ம வீட்ல பண்றனால ரொம்பலாம் பண்ண வேண்டாம் பட் வெயிட்டா பண்ணு ஓகே ஓகேவா இப்போ என்ன பண்றேன்னா இத நான் வந்து மூடி போட்டுறேன் மூடி போட்டுட்டு அவன்ல வந்து 1 hour 35 minutes ன்னு சொல்லிருக்கான் 36 ன்னு சொல்றேன்டா சரி ஒருவேளை ஒரு நிமிஷம் விடுங்களேன் மன்னிச்சுக்கோங்கப்பா மன்னிச்சுக்கோங்க ஓகே சரி நான் இப்போ வந்து இத அப்படியே அழகா கவர் பண்ணி சோ இத ஃபர்ஸ்ட் போடணும்னு சொன்னேன் அப்புறம் பாக்கி ரெண்டு அப்புறமா போடுறேன் ஏன்னா அவங்க சின்னவங்க இல்லையா அவங்களுக்கு அவ்வளவு டைம் தேவையில்லை ஓகே இவங்க பெரியவங்க இது அந்த இதுல வந்து இப்போ இந்த ஊர்ல வந்து யூசுவலா கரெக்டா சொல்லிடுவான் இவ்வளவு டைம்க்கு அதே டைம்க்கு பண்ணோம்னு வெச்சுக்கோங்களேன் கரெக்டா வரும் இது கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவனை ப்ரீ ஹீட் பண்ணனும் ஆமா அவன் ப்ரீ ஹீட் பண்ணும்போது நான் மறந்துட்டு இதை வெளியே விட்டுட்டேன் அதனால இது கொஞ்சம் சூடா இருக்கு அதனால இதை போடுறேன் சரி ஓகே என்னடா சீன் போடுறேன்னு பாக்குறேன் சாரி இட்ஸ் ஆல்ரைட் இட்ஸ் ஆல்ரைட் இட்ஸ் ஆல்ரைட் சோ ரைட் சரி ஓகே என்ன அது ரொம்ப போத்தி தூங்க வச்சிட்டு இருக்கீங்க இல்ல இது அந்த சூட்ல என்ன கருகிர கூடாது இல்லையா கரெக்டானது இருக்கும் அதுக்காக அந்த கரெக்டா க்ளோஸ் பண்ணீங்களா இந்த இங்க தெரியுது எப்படி அது பரவாயில்ல மேல இருந்து அந்த ஹீட் டைரக்டா வரும்போது பர்ன் ஆயிர கூடாது சரி புரியுதா நீ நம்ம இங்கே 1 hour பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு see you bye bye take care இதுக்கு திருப்பி அவங்களை எழுப்பி விடுறேன் மறந்துட்டேன் ஒரு விஷயம் அவங்க போத்திட்டு நல்லா தூங்குற டைம்ல ஏதோ எழுப்பி விட்டேன் எலுமிச்சப்பழம் வந்து போடும் எதுக்கு எலுமிச்சப்பழம் வந்து அந்த ஃப்ளேவருக்காக இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி அவங்களோட இது வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு உள்ள ஃப்ளேவர் எப்படி போகும் முழுசா போட்டனா போமானா ஃப்ளேவர் இல்ல கட் பண்ணி பண்ணுமா லைட்டா கட் பண்ணுமா கொஞ்சோண்டு கட் பண்ணனும் இல்லங்க வேணாம் மசாலா எல்லாம் போட்டீங்களா எல்லாம் போட்டாச்சு உனக்கு வேணா இன்னும் கொஞ்சம் போடணும் போட்டுக்கோ நான் ஸ்ப்ரே பண்ணல அதோட சேர்த்து ஒரு தடவிட்டேன் ஓகே ஒரு மசாஜ் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனேன் நான் ஏன்னா என்னன்னா சில டைம் வந்து அந்த தண்ணி சிக்கன்ல இருந்து தண்ணி வரும் ஆமா சரியா அந்த தண்ணி வந்து சுட்டுட்டியா கொஞ்சோண்டு அந்த தண்ணி வரும் அது தண்ணி வரதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாய்ஸ்ட் இருக்கிறதுக்காக போட்டுருக்கேன் போட்டுடலாமா உள்ள போட்டுடலாம் போத்தி விட்டுரு திருப்பி சூப்பர் எவ்வளோ நேரம் ஆச்சு 1 hour ஆயிடுச்சு 1 hour ஆயிடுச்சு சூப்பர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் 25 minutes தான் வைக்கணும் சரி என்ன பண்ணுறேன்னா காடை ஒரு சைட்லேயும் பூரா சைடில் வச்சு சூப்பர் நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட போகிறோம் சரியா திருப்பி இது மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறியா ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இது மூடி போட்டிருந்தேன் இல்லையா ஆமாம் அதனால இது நம்ம புறா மலியும் புறாவையும் கொஞ்சம் நினைய வச்சிடுறேன் அதே மாதிரி இது என்ன கௌதாரி கௌதாரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கௌதாரையா இருக்கலாம் கூட கௌதாரி ஏதாச்சும் இருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லிப்பாங்க இல்லையா இங்க பாருங்க அந்த லெமன் ஃப்ளேவர் வரல உங்களுக்கு ஆமா சரிங்களா அது ஏன்னா லெமன் வருதா இல்லையா சூப்பரா எனக்கு வருதுங்க நிஜமா நல்லா வருது ஒரு 10 நிமிஷம் இது வந்து அவன்ல இருந்து எடுத்த உடனே 10 நிமிஷம் அப்படி விட்டுட்டு then you need to அதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணனும் சரி ஓகே 10 நிமிஷம் அது கொஞ்சம் செட் ஆகும் அப்பதான் செட் ஆவற சுட இருந்துச்சுனா நல்லா இருக்காது சரி What if the world had more of your smile? What if the wind could spread your love? What if your sweetness could reach everyone? There'd be no wars. Maybe the birds will sing about your heart. Maybe the trees will whisper the word. Maybe the sun will spread
your joy to the ones who lost their hope. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் வந்து பரிமாறிட்டா. ஸோ நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. இந்த கறியோட ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, நல்ல பஞ்சாட்டம் இருக்குது. அதில் வந்து கொஞ்சோண்டு அந்த தோல் எடுத்துக்கிறேன். தோல் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த சிக்கன் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. Good. Well done. Chop up. Okay. சரி டேஸ்டாக இருக்குது. Difference தெரியுதுல்ல? ஐயோ, Worth it. சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து நல்லா சோர்ந்துருக்கு, நல்லா சூப்பராக சோர்ந்துருக்கு. இந்த இது இருக்குல்ல, மெயினாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த சைடில் இருக்க கொஞ்சோண்டு ஜூஸ் எடுத்து இது மேலே ஊற்றுறோம். நீங்கள் அப்படியே இது தந்தூரி ஜூஸ். தந்தூரி ஜூஸு நல்லா இது பாருங்க. அப்படி இந்த தந்தூரி ஜூஸை ஊற்றிட்டு பஞ்சாட்டம் நல்ல ஜூஸியாக இருக்குள்ளார, நல்லா இருக்குது. அந்த கறியோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது புறா அடுத்தது சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இது என்னென்னா கௌதாரி. இதை வந்து இதில் எடுக்க முடியாது, இப்படி எடுத்துறேன். ஃபுல் ஃப்ரை பண்ணுவாங்க நம்ம ஊரில். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் சூவியாக இருக்குது. டேஸ்ட் வேறு லெவல் இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ஜூஸ் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் நான் ஜூஸ் போட்டுக்கிறேன். மேலே போட்டுக்கிறேன் நீ பட் கொஞ்சோண்டு. கடைசியாக புறா நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். அப்பா மிலிட்ரியில் இருக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. பட் நம்ம ஊர் புறா இது எப்படி இருக்குன்னு போவாங்க. இது வந்து இது என்ன சொல்கிறது, மான் கறியோ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ரெட் மீட் மாதிரி, ரெட் மீட் மாதிரி இருக்குது. அந்த கறியில் ஃப்ளேவர் ரொம்ப ஈஸியாக ஏற மாட்டேங்குது. அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வெளியில் இருக்க ஃப்ளேவர் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. கௌதாரியோட ரொம்ப சூவியாக இருக்குது, ஒரு பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நின்னுட்டே இருக்கணும், இன்னும் வேக வைக்கணும். கரெக்டா அவன் சொன்ன மெஷர்மென்ட்டுக்கு டைம்க்கு பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்கு, ஆனால் அந்த மீட்டே சூவியாக இருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனு, நம்ம சிக்கன் தான் பெஸ்ட். ஆமாம், இது இந்த சிக்கன் சூப்பரு, ஆர்கானிக் சிக்கன். அமிர்தம் வேற லெவல். ஃபஸ்ட்டு சிக்கனு, ஏன்னா அது நம்ம பழகின டேஸ்ட்டு. இது புறா சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு டைம் டேஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். கௌதாரை வந்து செகண்டு, தேர்ட் தான் புறா. பட் மூணே டேஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ரைஸோ ரசமாக கொடுத்தேன்னா அதை சாப்பிட்டுட்டு அது கூட இதை தொட்டுட்டு சாப்பிடுவேன். ரசம் ரெடி தானே, பார்த்து சாப்பிட்றேன். மக்களே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இது வந்து நாங்கள் ஒரே டைமில் தந்தூரி சிக்கன், தந்தூரி கௌதாரை அண்ட் தந்தூரி புறா சாப்பிட்றேன். வேறு லெவல். See you in the next episode. Take care.